Previous sum பார்த்துட்ருக்கோம். In how much time will the simple interest on 3000 at the rate of 8% per annum so be same as the simple interest on 4000 at 12% annum per 4 years. 4000க்கு 4 ஆண்டுகளில் 12% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் 3000க்கு 8% வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குமெனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்னு கேட்குறாங்க. செகண்டில் மட்டும் என் கேட்குறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஐக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு தனி வட்டியுமே ஈக்குவலாம். அப்போ ஃபஸ்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டில் வந்து பி வந்து 4000, என் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள், ஆர் வந்து 12/100. கரெக்டாக? இதுவும் 3000க்கு அதில் எண்ணு தான் கொடுக்கல. சரிங்களா, எண்ணு கொடுக்கல, ஆனால் ஆர் கொடுத்துட்டாங்க 8/100. இது ரெண்டும் சமன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செகண்டில் எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் இந்த எண் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 20 கேன்சல் ஆயிரும், இந்த 20 கேன்சல் ஆயிரும். எனக்கு எண் தான் வேணும். அப்போ மீதிலாம் ஒரு சைட் கொண்டு வரலாம். 40 × 4 × 12 டிவைடட் பை இது 30 × 8. கரெக்டாக? இந்த 0 கேன்சல் ஆகிடும். இதுக்கு பாருங்கள், 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸு, இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 2 டைமு, திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8. அப்போ என் எனக்கு கிடச்சிச்சு எவ்வளோ? 8 years. ஓகேவா? 8 years தான் சம்மோட ஆன்சர்.